வணக்கம். இன்னைக்கு நாம ஹட்சன் அக்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் அதாவது NSEல SADSU லிஸ்ட் ஆயிருக்கிற கம்பெனியோட பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இது இந்தியாவோட பால் துறையில ஒரு முக்கியமான பேரு. எங்களோட நோக்கம் என்னன்னா, அவங்களோட பலம் என்ன, பலவீனம் என்ன, எதிர்காலத்துல என்ன வாய்ப்புகள் இருக்கு, என்ன மாரி ரிஸ்க் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்றத தெளிவா புரிஞ்சுக்கிறது தான். நிச்சயமா. பாலுங்கிறது நம்ம டெய்லி லைஃப்ல ஒரு அத்தியாவசிய பொருள் தான். அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதோட பிசினஸ் சைடு பாத்தீங்கன்னா, அது கொஞ்சம் சிக்கலானது. இதுல விவசாயிகளோட டீல் பண்றது, புரொடக்ஷன், அப்புறம் பிராண்ட் பில்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்கும் மேல பயங்கரமான போட்டி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஹட்சன் எப்படி இதெல்லாம் பண்றாங்க, எது அவங்கள டிரைவ் பண்ணுதுன்னு கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். சூப்பர். அப்ப முதல்ல ஹட்சன் அக்ரோனா என்னன்னு கொஞ்சம் சுருக்கமா ஆரம்பிக்கலாமா? சொன்ன மாரி இந்தியாவோட பெரிய தனியார் பால் நிறுவனங்கள்ல இதுவும் ஒண்ணு. அவங்களோட மெயின் பிராண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். பால்ல ஆரோக்கியா, ஐஸ்கிரீம்ல அருண், இப்பாகோ, அப்புறம் தயிர், பனீர் இதுக்கெல்லாம் ஹட்சன்ற பேர்ல வருது. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு பெரிய பிராண்டுமே தனித்தனியா சுமார் 1000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டுற அளவுக்கு வளர்ந்திருக்கு. இதுவே அவங்க பிராண்ட் பவர் எப்படின்னு காட்டுது இல்லையா? ஆமா, ஆமா, அது ரொம்ப முக்கியம். குறிப்பா சவுத் இந்தியால அவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அந்த பிராண்ட் வலிமை, அது மூலமா வர வருமான பல்வகைப்படுத்தல், அதாவது டைவர்சிஃபிகேஷன் இது ரொம்ப முக்கியம். வெறும் பாலை மட்டுமே சார்ந்து இல்லாம ஐஸ்கிரீம், தயிர்ன்னு பல ப்ராடக்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறது பால் விலை ஏறி இறங்குறதோட தாக்கத்த ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண உதவும். அவங்களோட ப்ராடக்ட் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி பாலோட பங்கு மொத்த வருமானத்துல ஒரு 56%. தயிர் மாரி புளிக்க வச்ச பொருட்கள் 18, 19%. ஐஸ்கிரீம் ஒரு 14, 15% கான்ட்ரிபியூட் பண்ணுது. பிசினஸ் மாடல் மெயினா P2C தான். B2C அப்படின்னா, அதாவது பிசினஸ் டு கன்சியூமர். நேரடியாக கஸ்டமர்ஸ்க்கு விக்கிறாங்க. இறுதி நுகர்வோருக்கு. இதுக்கு அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நெட்வொர்க்கையும் யூஸ் பண்றாங்க. அது போக அவங்களுக்குன்னு சொந்தமா 4000க்கும் மேல HAP டெய்லி ஒன் அப்படின்ற பேர்ல ரீடெயில் கடைகளும் ஒண்ணு இருக்கு. 4000 கடைகளா? அது பெரிய நெட்வொர்க் ஆச்சே. ஆமா. ரொம்ப பெரிய நேரடி விற்பனை கட்டமைப்பு இது. இவ்வளவு பெரிய விஷயத்த ஆரம்பிச்சது யாரு? இப்ப யார் வழிநடத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும்ல? அடட்வா நிறுவனத்தோட நிர்வாகம். ஓனர்ஷிப் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஃபவுண்டர் திரு ஆர். சந்திரமோகன். அவர் ஒரு முதல் தலைமுறை தொழில் முனைவோர். பத்மஸ்ரீ விருது வாங்கினவர். ரொம்ப சின்ன லெவல்ல ஆரம்பிச்சு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கார். ஆமா, இப்போ CIOவா திரு சத்யன் இருக்கார். இவங்களோட சேர்ந்து நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு டீமும் இருக்கு. இங்க ஒரு முக்கியமான ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னன்னா, ப்ரொமோட்டர்ஸ், அதாவது நிறுவனங்கள் மற்றும் அவங்க குடும்பத்தோட பங்கு. அவங்க கிட்ட கம்பெனியோட 73%த்திற்கும் அதிகமான ஷேர்ஸ் இருக்கு. 73%? அது ரொம்ப அதிகம். ஆமா. இது கம்பெனியோட எதிர்காலத்து மேல அவங்களுக்கு இருக்கிற ஆழமான நம்பிக்கையையும் லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டையும் அவன் காட்டுது. இன்னொன்னு, அவங்க பங்குகள் எதையுமே பிளட்ஜ் பண்ணல. அதாவது அடமானம் வைக்கல. 0 ப்ரொமோட்டர் ஷேர் பிளட்ஜிங். அதுவும் ஒரு நல்ல சைன். நிச்சயமா. ஃபைனான்சியல் ஸ்டெபிலிட்டி காப்பலான் இது ஒரு நல்ல அறிகுறி. சமீபத்துல சில நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர்ஸ் ரிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனா அது பர்சனல் காரணம், ரிட்டையர்மெண்ட்னு சொன்னதால பெருசா நெகட்டிவா பார்க்கப்படல. அதே நேரம் SBI ஃபண்ட்ஸ் மாதிரி பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இதுல முதலீடு பண்ணியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணணும். 73% ஷேர், அதுவும் அடமானம் இல்லாம. நிஜமாவே அவங்க நம்பிக்கையை காட்டுது. சரி, இவ்வளவு ஸ்ட்ராங்கான நிர்வாகம் இருக்கு. கம்பெனியோட போட்டிச் சூழல் எப்படி? இவங்களோட கோட்டைகள், அதாவது மோட்ஸ் பற்றி பேசலாமா? இந்த மோட்ஸ்ங்கிறது ஒரு கம்பெனியை சுத்தி இருக்கிற பாதுகாப்பு மாதிரி. போட்டியாளர்கள் ஈஸியா உள்ள ஜெயிக்க முடியாதபடி தடுக்கிற விஷயங்கள். ஆர பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க பிராண்ட் வலிமை தான். ஆரோக்கியா, அருண் இதெல்லாம் சவுத்ல வீட்டுக்கு வீடு தெரியும். கரெக்ட். அந்த பிராண்ட் வலிமை ஒண்ணு. 2வது முக்கியமான கோட்டை அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். குறிப்பா இந்த பால், ஐஸ்கிரீம் மாதிரி பொருளுக்கு கோல்ட் செயின் லாஜிஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஆமா. அது செலவும் அதிகம். மேனேஜ் பண்றதும் கஷ்டம். அதான். இவங்க கிட்ட 4000த்துக்கும் மேற்பட்ட சொந்த கடைகள் இருக்கிறது. நேரடி கஸ்டமர் தொடர்பை நல்லா வச்சிருக்கு. 3வது கோட்டை அவங்களோட கொள்முதல் திறன், அதாவது ப்ரொக்யூர்மெண்ட். லட்சக்கணக்கான விவசாயிகள் கிட்ட இருந்து நேரடியாக பால் வாங்குறாங்க. இது மூலப்பொருளோட தரம், சப்ளை கன்சிஸ்டன்சி இதுக்கெல்லாம் உதவுது. இந்த கோட்டைகள் தான் இவ்வளவு கடுமையான போட்டியிலையும் அவங்கள நிக்க வைக்குது. போட்டியாளர்கள்னு பார்த்தா நேஷனல் லெவல்ல டாயன் நாமுல், நெஸ்லே, பிரிட்டானியா மாதிரி பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஸ்டேட் லெவல்ல கூட்டுறவு சங்கங்கள் வேற இருக்கு. ஆமா, இந்த கூட்டுறவு சங்கங்கள் லாப நோக்கத்தோட செயல்படாததால அதுவே ஒரு தனி சவால் தான். நிச்சயமா. இருந்தாலும் சவுத் இந்தியால குறிப்பா சில செக்மெண்ட்ஸ்ல, உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% ஷேரோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கிழக்கு இந்தியால நுழையறதுக்காக அவங்க ஒடிசால மில்க் மந்த்ரான்னு ஒரு கம்பெனியை வாங்கினாங்க. இது அவங்களோட ஜாக்ரபிக்கல் எக்ஸ்பான்ஷன் பிளான்ல ஒரு முக்கிய ஸ்டெப். அந்த தாமில்கி மூவ் பிராண்ட் மேல இப்போ இவங்க கைக்கு வந்திருக்கு. ஆஹா, நல்ல பிராண்ட், டிஸ்ட்ரிபியூஷன், கொள்முதல்னு நல்ல ஃபவுண்டேஷன் இருக்கு. இப்போ ஃபைனான்சியல்ஸ் பக்கம் வருவோம். வளர்ச்சி எப்படி இருக்கு? லாபம் என்ன மாதிரி சவால்கள் தெரியுது? ரெவென்யூ குரோத்த பார்த்தா கடந்த 5 வருஷத்துல, அதாவது FBOI
21இல் 5562 கோடியிலிருந்து எஃப் மெஸ்ட் ஒய் 25இல் 8651 கோடி வரைக்கும் நல்லா ஸ்டெடியா வளர்ந்திருக்கு. ஆனா பிராஃபிட் மார்ஜின்ல கொஞ்சம் ஏற்ற இறக்கம் தெரியுது. குறிப்பா F1Y 23ல ஒரு சரிவு, அப்புறம் F1Y 25ல மறுபடியும் மீண்டு வந்திருக்கு. இது பெரும்பாலும் பால் விலை மாற்றத்தோட சம்பந்தப்பட்டது இல்லையா? ஆமா, அதுதான் மெயின் காரணம். பால் விலை பயங்கரமா மார்ஜின் குறையும். ஆனா அதை அப்படியே கஸ்டமர் மேல பாஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால லாபத்துல இந்த ஏற்ற இறக்கம் தெரியுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒய் 25ல கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ், அதாவது CFO நல்லா ஸ்ட்ராங்கா பவுன்ஸ் பேக் ஆகி இருக்கிறது ஒரு நல்ல சைன். கம்பெனி தன்னோட டெய்லி ஆபரேஷன்ஸ் மூலமா எவ்வளவு காசு சம்பாதிக்குதுன்னு இது காட்டும். சில முக்கிய ரேஷியோஸ் பார்க்கலாம். ROCE, அதாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, முதலீட்டு மேல வர வருமானம். இது 14.82% இருக்கு. இது போதுமானதா? இது கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், அதாவது WACC, வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் விட நல்லாவே அதிகம். WACC சுமார் 7.18% தான். சிம்பிளா சொன்னா கம்பெனி கடன் மூலமாவும் பங்கு மூலமாவும் திரட்டின பணத்துக்கு ஆகிற செலவை விட 7.18% அந்த பணத்தை வச்சு அதிகமா 14.82% சம்பாதிக்குது. இது இன்வெஸ்டர்ஸ்க்கு வேல்யூ கிரியேட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஓகே, அது நல்ல விஷயம். ஆனா கடன் பத்தி என்ன சொன்னீங்க? கடன் பங்கு விகிதம், டெப்ட் டு எக்விட்டி ரேஷியோ 1.22 இருக்கு. இதை முன்ன விட குறைஞ்சிருந்தாலும் பொதுவா இந்த துறைக்கு இது கொஞ்சம் அதிக கடனாத்தான பார்க்கப்படுது. மேனேஜ்மெண்ட் இதை படிப்படியா குறைக்க ட்ரை பண்றாங்க. இங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அவங்களோட நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள். நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிளா அப்படின்னா என்ன? அது நல்லதா? பொதுவா கம்பெனிகள் மூலப்பொருள் வாங்கி ப்ரொடக்ஷன் பண்ணி வித்து அப்புறம் தான் கஸ்டமர் கிட்ட இருந்து காசு வாங்குவாங்க. அதுக்குள்ள சப்ளையருக்கு காசு கொடுக்க வேண்டி இருக்கும். இது பாசிட்டிவ் சைக்கிள். ஆனா ஹட்சன் மாதிரி ஸ்ட்ராங்கான கம்பெனிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பொருளை வித்த உடனே இல்ல அட்வான்ஸாவே பணத்தை வாங்கிடுவாங்க. ஆனா விவசாயிகளுக்கு பால் வாங்கினதுக்கான பணத்தை கொஞ்ச நாள் கழிச்சு கொடுப்பாங்க. ஓஹோ, இதனால பணம் அவங்க கையில அதிக நாள் தங்கி இருக்கும். இதுதான் நெகட்டிவ் ஒர்க்கிங் கேபிட்டல். இது கம்பெனியோட எஃபிஷியன்சியையும் மார்க்கெட்ல அவங்களுக்கு இருக்கிற பேரம் பேசும் பவரையும் காட்டுது. இது ஒரு நல்ல ஃபைனான்சியல் பொசிஷனை குறிக்குது. அதுபோக கம்பெனி தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்துட்டு வர்றதும் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ். ஓஹோ, இது ஒரு ஸ்மார்ட்டான கேஷ் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட் டெக்னிக் மாதிரி தெரியுது. அதே நேரம் ஸ்டாக் மார்க்கெட்ல இதோட வேல்யூவேஷன் எப்படி இருக்கு? ஆமா, அதையும் கவனிக்கணும். இதோட PE ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு எர்னிங்ஸ் ரேஷியோ, ஒரு பங்கோட விலை அதோட ஒரு பங்கு வருமானத்தை விட எத்தனை மடங்கு அதிகம்னு காட்டுறது. அது சுமார் 80 முதல் 90 ரேஞ்சில் இருக்கு. 80 முதல் 90, அது ரொம்ப அதிகம் இல்லையா? ஆமா, பொதுவா மற்ற கம்பெனிகளை விட இல்ல துறை சராசரியை விட இது அதிகம் தான். இது என்ன காட்டுதுன்னா, மார்க்கெட் இந்த கம்பெனியோட எதிர்கால வளர்ச்சி மேல பயங்கரமான எதிர்பார்ப்பை வச்சிருக்கு. இந்த ஹை வேல்யூவேஷனை மெயின்டைன் பண்ணணும்னா கம்பெனி தொடர்ந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். சரி, அந்த எதிர்கால வளர்ச்சிக்கான பிளான்ஸ் என்ன வச்சிருக்காங்க? அவங்களோட டார்கெட்ஸ் என்ன? கம்பெனி 10,000 கோடி ரூபாய் வருமானத்தை தொடணும்னு ஒரு பெரிய இலக்கு வச்சிருக்காங்க. அப்புறம் இப்ப ஹெல்த் மேல கவனம் அதிகமா இருக்கிறதால புதுசா புரோட்டீன் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரவும் பிளான் பண்றாங்க. அவங்களோட HFPA டெய்லி கடைகளை வருஷத்துக்கு 10% விரிவாக்கவும், ஏற்றுமதியை அடுத்த 4 வருஷத்துல 2 பில்லியன் ரூபாய்க்கு கொண்டு போகவும் டார்கெட் செட் பண்ணி இருக்காங்க. இந்த பிளான்ஸுக்கும் அவங்களோட கேபெக்ஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் நேரடி தொடர்பு இருக்கு. கேபெக்ஸ்னா கம்பெனி புதுசா சொத்து வாங்குறது இல்ல, இருக்கிறதை அப்கிரேட் பண்றதுக்கான செலவு. போன வருஷம் சுமார் 450 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி இருக்காங்க. ஃபியூச்சர்லயும் எக்ஸ்பான்ஷன் பிளான்ஸ் இருக்கு. இது என்ன காட்டுதுன்னா, மார்க்கெட் ஷேரை பிடிக்கவும், டிமாண்டை மீட் பண்ணவும், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியை கூட்ட அவங்க தொடர்ந்து முதலீடு செய்றாங்க. குறிப்பா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்ல அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள்ல கவனம் செலுத்துறதும், நோட்பேல் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக்குறதும் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி. ஏன் தெரியுமா? ஏன்னா அது வெறும் பாலை விற்கிறத விட அதிக லாபம் தருமா. கரெக்டா சொன்னீங்க. அண்ட் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்ல பொதுவா மார்ஜின் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது பால் விலை ஏறி இறங்குறத சார்ந்து இருக்கிற தன்மையும் குறைக்கும். பால் விலை ஏறினாலுமே பிராண்டட் வேல்யூ ஆடட் பொருளோட விலையை ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இது கம்பெனியோட ஓவரால் இது. ஆனா எந்த பிசினஸ்லயும் ரிஸ்க் இருக்கும்ல. ஹட்சன் ஃபேஸ் பண்ற முக்கியமான ரிஸ்க் அல்லது சவால்கள் என்ன? ஆமா, இதுதான் ரொம்ப குரூஷியலான பார்ட். முதல் முக்கியமான ரிஸ்க், நாம ஏற்கனவே பேசின மாதிரி பால் விலை ஏற்ற இறக்கம். பாலோட விலை இது மழை, மாட்டு தீவனத்தோட விலை, நோயின்னு பல விஷயங்களை சார்ந்து இருக்கு. இது ஒண்டச் கம்பெனி கண்ட்ரோல்ல இல்ல. இது லாபத்தை நேரடியாக பாதிக்கும். ரொம்ப நேரடியாக கடுமையாக பாதிக்கும். இரண்டாவது, பயங்கரமான போட்டி. அமுல் மாதிரி கோஆபரேட்டிவ்ஸ், நெஸ்லே மாதிரி மல்டிநேஷனல்ஸ், மற்ற பிரைவேட் பிளேயர்ஸ்னு போட்டி ரொம்ப அதிகம். இது கம்பெனியோட பிரைசிங் பவர், அதாவது விலை நிர்ணய சக்தியை கட்டுப்படுத்துது. விலை நிர்ணய சக்தினா சிம்பிளா சொன்னா, ஒரு கம்பெனியால அவங்களோட உற்பத்தி செலவு ஏறினாலும் அதுக்கு ஏத்த மாதிரி பொருளோட விலையை ஏத்தி அதை கஸ்டமர்ஸ் ஏத்துக்க வைக்க முடியற திறன் தான் பிரைசிங் பவர்.
போட்டி அதிகமா இருந்தா ஒருத்தர் மட்டும் விலை ஏத்துனா கஸ்டமர்ஸ் போட்டி கம்பெனி பொருளுக்கு மாறிடுவாங்க. அப்ப பிரைசிங் பவர் குறையும். இது ஹட்சன் ஃபேஸ் பண்ற ஒரு சவால். இது போக இன்னும் சில ரிஸ்க் இருக்கு. ஒன்னு, இந்திய மார்க்கெட்டை ரொம்ப அதிகமா நம்பி இருக்கிறது. கிட்டத்தட்ட 95% வருமானமும் இந்தியால இருந்து தான் வருது. ஆமா, அது ஒரு பாயிண்ட். இது உள்நாட்டு பொருளாதாரம் இல்ல பாலிசில ஏதாவது பெரிய மாற்றம் வந்தா கம்பெனியை பாதிக்கலாம். இரண்டாவது, ரெகுலேட்டரி ரிஸ்க். ஃபுட் சேஃப்டி, FSSAI, GST மாதிரி ரூல்ஸ்ல வர்ற மாற்றங்கள் இம்பாக்ட் பண்ணலாம். மூணாவது, நாம ஏற்கனவே பேசின கடன் அளவு. இது வட்டி செலவை அதிகமாக்கி ஃபைனான்சியல் ஃபிளெக்சிபிலிட்டியை குறைக்கலாம். நான்காவது, என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். பால் உற்பத்திக்கு நிறைய தண்ணி, எனர்ஜி தேவை. இது சம்பந்தமான ரெகுலேஷன்ஸ் இல்ல காஸ்ட் ஃபியூச்சர்ல அதிகமாகலாம். அஞ்சாவதா, லாங் டேர்ம்ல பார்த்தா பிளான்ட் பேஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், அதாவது தாவர அடிப்படையிலான பால் மாற்றுகள் ஒரு போட்டியா வர வாய்ப்பு இருக்கு. கடைசியா, சமீபத்துல ப்ரொமோட்டர்ஸ் இல்லாத சில இன்சைட்டர்ஸ், அதாவது நான் ப்ரொமோட்டர் இன்சைட்டர்ஸ் பங்குகளை வித்திருக்காங்க. இது பல காரணமா இருக்கலாம். இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ் இதையும் கவனிக்கணும். சரி, அப்போ இந்த மொத்த உரையாடல்ல இருந்தும் நாம என்ன எடுத்துக்கலாம்? ஹட்சனோட பலம்னு பார்த்தா ஆரோக்யா, அருண், ஹட்சன் தனித்தனியா 1000 கோடி பண்ற ஸ்ட்ராங் பிராண்ட்ஸ். சவுத் இந்தியால நல்லா வேரூன்றிய டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க், நேரடி கொள்முதல், முதல் தலைமுறை தொழில் முனைவோர் தலைமையில அனுபவமான நிர்வாகம், ப்ரொமோட்டர்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கை, அதாவது அதிக ஷேர் பிளட்ஜ் இல்லாம இருக்கிறது. அப்புறம் அந்த ஸ்மார்ட் ஆன் சைக்கிள் பண்ண தர்ற கேஷ் ஃப்ளோ அட்வான்டேஜ். இதெல்லாம் பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ். ஆமா, அதே நேரம் மறுபக்கம் இருக்கிற சவால்களையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆதார் கண்ட்ரோல் பண்ண முடியாத பால் விலை ஏற்ற இறக்கம், இதுதான் பெரிய சவால். ஒப்பிடும்போது கொஞ்சம் அதிகமா இருக்கிற கடன் அமுல்ல இருந்து லோக்கல் பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்கிற கடுமையான போட்டி வருமானத்துக்கு இந்திய மார்க்கெட்டை ரொம்ப நம்பி இருக்கிறது. அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ரொம்ப ஹை வேல்யூவேஷன். இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஹட்சன் நிச்சயமா ஒரு ஸ்ட்ராங்கான சவுத் இந்தியன் கம்பெனி. நேஷனல் லெவல்லையும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் வளரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா பால் துறைக்கே உண்டான சில முக்கியமான ரிஸ்குகளையும் அவங்க கூடவே சுமந்துகிட்டு போறாங்க. இதுதான் இப்போதைய நிலைமை. ரொம்ப தெளிவா புரியுது. நீங்க ஷேர் பண்ண தகவல்களை வச்சு ஹட்சன் அக்ரோவோட மார்க்கெட் பொசிஷன், ஃபைனான்சியல் ஹெல்த், ஃபியூச்சர் ஸ்ட்ராட்டஜி, அவங்க ஃபேஸ் பண்ற ரிஸ்க் வரைக்கும் எல்லாத்தையும் நாம் அலசிட்டோம். இந்த அலசல் கடைசியா ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. பால் மாதிரி இவ்வளவு ஆவோலட்டைலான ஒரு மூலப்பொருளை நம்பி இருக்கும் போதும், கடன் கொஞ்சம் அதிகமானோன்னு இருக்கும் போதும், உள்நாட்டு சந்தையை மட்டுமே நம்பி இருக்கும் போதும், ஹட்சனால தன்னுடைய இப்போதைய பிரீமியம் ஸ்டாக் வேல்யூவேஷனை தொடர்ந்து தக்க வச்சுக்க முடியுமா? ஒரு வெற்றிகரமான சவுத் இந்தியன் லீடர்ல இருந்து ஒரு நேஷனல் இல்ல இன்டர்நேஷனல் லெவல் FM.CG பவர் ஹவுஸா மாறுறதுல இருக்கிற சவால்களை அவங்களால ஜெயிக்க முடியுமா? நீங்க ஹட்சன் அக்ரோ பத்தி இன்னும் ரீசர்ச் பண்ணும்போது இந்த கேள்விகளையும் மனசுல வச்சுக்கலாம். ஆனா இது எந்த நிதி ஆலோசனையும் இல்ல. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. This is purely for educational purpose only. Please double check the data and do your own analysis and contact SEBI advisor. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.